எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ ஈரான் கண்ட்ரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஈரான் கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெட்ரோல், ஆயில், கேஸ், கிரோசின், கனிம வளங்கள் இருக்கிற ஒரு நாடாக இருக்குது ஈரான். அதாவது அரபு நாட்டில் முக்கியமான நாடு ஈரான். ஈராக்கை விட ஈரான் பெரிய நாடு. ஈரானில் பார்த்திங்கன்னா என்னென்ன விளைவிக்கிறாங்கன்னா பிஸ்டச்சியோஸ், சாஃப்ரான், கேவியர், கோதுமை, இதுதாங்க மண்ணில் விளையும். அப்புறம் பேரிச்சம்பழம், ஈசம்பழம், அதான் அந்த மண்ணில் விளையும். அப்படி பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற நாட்டில் பெட்ரோல், ஆயில், கேஸ் எடுத்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க நிறைய பேர். இப்போ ஈரானில் வந்து உணவு பஞ்சம், விலைவாசி ஏறி போச்சு. அங்கே வந்து குடிக்க தண்ணி இல்லை, பொருளாதார பிரச்சனை. அங்கே இருக்கிற பொதுமக்கள் போராட்டம் பண்ணுறாங்க வீதியில் இறங்கி. இப்போ ஈரானில் பொதுமக்களும் போலீஸாரும் இப்போ மாறி மாறி தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்காங்க. அதாவது பொதுமக்களை தாக்கிய போலீஸை தாக்கி பொதுமக்கள் சொல்லிட்டு பெரிய பிரச்சனை நடக்குது அங்கே ஈரான் நாட்டில். ஈரான் உணவு பஞ்சம், பசி பஞ்சம், அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மக்கள்லாம் ஏழ்மை வறுமை சூழலில் இருக்காங்க. இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீர்வீழ்ச்சி, ஆறு, ஓடைகள் எதுவும் கிடையாது. ஈரானோட எல்லை பார்த்திங்கன்னா ஈராக், அந்த கல்ஃப் கண்ட்ரி, இஸ்ரேல், ஓமன், ஜார்டன், அதை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்காங்க. பார்த்திங்கன்னா அதிக மணல் திட்டு. ஈரானில் இருக்கிற அந்த பாலைவன மணலில் வந்து கண்ணாடி செய்வாங்க. அதாவது பெல்ஜியம் நாட்டில் கிளாஸ் ப்ரொடக்ஷனில் பெல்ஜியத்துக்கு அனுப்புவாங்க. அவ்வளோ இயற்கை சூழல் நாடு. விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நாளைக்கு ஈரான் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதால நாட்டு உணவு பஞ்சத்தில் கஷ்டப்படுறாங்கன்னா அப்போ இந்தியாவிலையும் உணவு பஞ்சத்தை கண்டிப்பாக மக்கள் கஷ்டப்படுவாங்க. அங்கே மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 45% மக்கள் உணவு பஞ்சம் பட்டாவே கஷ்டப்படுறாங்க. மிச்சம் 55% பேருக்கும் இதே நிலைமை வரும். ஈரான், ஈராக், டெஹ்ரான், பக்ரைன், அந்த கல்ஃப் கண்ட்ரி உணவு பஞ்சம் வந்து நீர்வீழ்ச்சி கம்மியாக இருக்குது, தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. அங்கே மக்கள்லாம் அவ்வளோ சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மக்களுக்கு வந்து இப்போ யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், உலக அமைப்புகள் வந்து உதவி செய்ய முன் வரணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து ஈரான் ஈராக் உள்நாட்டு போர், ஈரான் ஈராக் போர் நிறைய நடந்து மக்கள்கள் நிறைய பேர் பலியானாங்க. அந்த நாட்டில் இன்னும் பெட்ரோல் எங்கே தோணாலும் பெட்ரோல் கிடைக்குது. தண்ணீர் பஞ்சம். இங்கே இந்தியாவில் எந்த இடத்துலையும் நீர் வளம் இருக்குது. இந்தியாவில் டேம், அணைகள், கடல் எல்லா வசதியும் வந்து இந்தியாவில் நீர் பஞ்சம் வருதுன்னா ஈரான் நாட்டில் வந்து இவ்வளோ பற்றாக்குறையாக இருக்குது. ஈரான் மக்களாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்கிற ஒட்டகங்கள், கால்நடைகள் அதை தான் சாப்பிட்றாங்க. அவங்க உணவு நீர் பஞ்சம் அதிகமாக இருக்குது ஈரானில். சேவ் ஈரான், ஈரானை பாதுகாப்போம். அங்கே மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மக்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு மரத்தோட தண்டெல்லாம் உடைச்சி அதை சாப்பிட்றாங்க. யாருக்கு வந்து உலக மக்கள் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்